எடுத்த உடனே ஒரு கையை நீட்டி எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்க ஓட்டை நாங்கள் விற்கவும் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாப்ல. உறுதிமொழி எடுத்து ஆரம்பிச்சுட்டு ஒரு குட்டி கதை, மனசுல பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைப்பு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை குட்டி கதைகளாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் பொது நிகழ்ச்சியிலையும். அதை பிடிச்சிக்கிட்டு காப்பி அடிச்சுட்டு ஒரு குட்டி கதை. அது என்ன குட்டி கதைனா, ஒரு 4 முக்கு சாலையா, அந்த 4 முக்கு சாலையில நடுவுல ஜல்லிக்கட்டு காளை ஒரு சீறி கொண்டு காலை புழுதியை பரப்பிக்கிட்டு சீறி நிக்குதான். அந்த ஜல்லிக்கட்டு காலை நிற்கும் போது சுத்தி மக்கள் நிக்கிறாங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே அந்த ஊர்ல கூடிய பெரிய பெரிய மனுஷங்களாம் நிக்கிறாங்களா. அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்த ஒருத்தர் இல்ல, அவர் கூட இருந்த நபர்கள் நாங்க நடக்கிறோம் இந்த காளையை, என்னங்க ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து கூட நாங்க இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அந்த காளையை அவங்களால அடக்க முடியல. எல்லாரும் பதறி நிற்கும் போது அப்போ ஒருத்தர் ஸ்டைலா கெத்தா தில்லா, ரஜினிகாந்த் பேச மாதிரி இருக்குல்ல, ஸ்டைலா கெத்தா தில்லா ஒருத்த என்ட்ரி கொடுக்குறான். அந்த என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் பதறாங்க, எப்பா நாங்களாம் அனுபவசாலிகள், நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எங்களாலே அந்த காலை அடக்க முடியல, நீ போய் அடக்கிவியா அப்படின்னு கிண்டல் கேலி அவதூறு அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த பையன் போய் பாக்கெட்ல கையை விட்டு எடுத்து வெளியே நீட்டுறான். என்னது, 2 கையிலையும் புல்ல பார்த்தோன்னே மாடு அப்படியே அடங்கிருச்சு. இப்ப அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, சமயோகித புத்தியாக ஒரு சூழ்நிலையை ஒரு ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணணும் அவன் தான் உண்மையான தலைவன். அந்த தலைவன் யாரு, அந்த ஸ்டைலா கெத்தா தில்லா போனவன் யாரு அப்படின்னு யாருமே ஒன்றும் சொல்லல. நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் தான். இந்த மாரல் சொல்லிக்கணும்னா அந்த காலம் தான் தமிழ்நாட்டு அரசியல். அந்த பெரிய மனுஷங்க தான் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசு கட்சியா இருக்கக்கூடியவங்க. இப்போ அந்த ஸ்டைலா கெத்தா போனதான் விஜய் அப்படின்னு அவர் சொல்ல வராப்ல. அப்போ ஒரு பெரியவர் கூப்பிட்டு சொன்னாரா, இந்த மாதிரி சமயோகித புத்தியா ஒரு சூழ்நிலையை ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய நீதான்ப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னாரா. அந்த பெரிய மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய மக்களாம் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரியிலுடைய ஸ்டோரி ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் ஓகே, கண்டென்ட்டும் ஓகே. ஆனா அது விஜய்க்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா ஒரு சூழ்நிலையை எவன் சரியாக கையாளுறானோ, எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றானோ அவன் தான் தலைவன்னா. கரூர் விவகாரத்துல பின்னங்கால் பெடல் அடிக்க 40 கிலோமீட்டர் வேகத்துல கரூர் விட்டு ஓடி போன நீ எப்படா தலைவன் நான் கேட்கல, கரூர் மக்கள் கேட்கறாங்க. ப்ராப்ளத்தை இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அந்த காலமாட்டை பார்த்து கையிலிருந்து புல்லெடுத்து கொடுக்கிறவன் அந்த தலைவன். அந்த இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அதுக்கு பெரிய வீரனாவோ அனுபவசாலியாகவோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கக்கூடிய திறனும் தான் போதும். அந்த காலமாட்டை அடக்க புல்லெடுத்து கொடுத்து அந்த சிறுவனை போல செயல்பட்டா போதும்னு சொல்றீங்களே. 41 பேர் உங்களை பார்க்க துள்ள துடிக்க சாகும் பொழுது எந்த மாதிரி அந்த சூழ்நிலையை கையாண்டீங்க?